ஹாய் அனிமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ தயாங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம தயாங்குக்கு ஒன் ஷாட்ஸ்லாம் பார்த்து. ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இது வந்து ஒரு நியூஸ் ஜேர்னலில் ட்ரை பண்ணியிருக்கேன். தம்ப்நெயில் பார்த்து அதுக்கப்புறம் என்னக்கா ஒரு மார்க்கமாக இருக்கே டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கொஞ்சம் காமெடி ப்ளஸ் ஃபன் ப்ளஸ் ரொமான்ஸ், கொஞ்சம் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டு இதான் அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துருங்க. தென் ஓகேடா, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து எந்த இன்ட்ரோவும் இல்லை, நீங்கள் அப்படியே லைண்டாக ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஒரு வீடை தான் காட்டுறோம். அந்த வீட்டில் எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு அதை எடு இதை எடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரூம்குள்ளே ஒரு 2 பொண்ணுங்க அப்படியே க்யூட்டாக சிரித்து விளாண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு, ஐயோ அக்கா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா, இன்றைக்கி தாண்டி நீ பொண்ணு மாதிரி இருக்க, அடிச்சிருவேன் உன்னை. ஏன் இதுக்கு முன்னாடி நான் பொண்ணு மாதிரி இல்லையா? இருந்திருக்கதான், ஆனால் இன்றைக்கி தான்க்கா நீ அப்படியே பொண்ணு மாதிரி இருக்க. இருக்கும்டி இருக்கும். அப்புறம் என்ன, மாப்பிள்ளை ஃபோட்டோ காமிச்சாங்களா? இல்லை, நேரில் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? இப்போ நீங்களும் உங்கள் அக்காவும் தான் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்குது. ஸோ உடனே உங்கள் அக்கா ரொம்ப ஷையாக, அவர் வந்துட்டாரா, அச்சோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவர் பெரிய பிஸ்னஸ் மேனா தெரியுமா, அதுவும் கோல்டா ரூடா சரியான ரெட் ஃப்ளாக் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு ஒரு மைண்டு வந்து டக்குன்னு ஒரு பர்சனை நினைக்கிது. நீங்கள் அப்படியே அதில் மூழ்கிட்டீங்க. இப்போ உங்கள் அக்கா, இவன் பாருடி, சொல்லுங்கக்கா, என்ன தாண்டி யோசிப்ப, அப்பப்போ உன் மைண்ட் ஏதாவது பிளாங்க் ஆகிடுமா? ஒன்றும் இல்லை அக்கா, இல்லை ஒன்றும் இல்லை. புத்திக்கிட்ட மைண்டு, எதுக்குப்பா அவனை பற்றி யோசிக்கிறேன், அவன் தான் நம்ம லைஃப் விட்டு போயிட்டால, ஈகோ பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்களும் உங்கள் அக்காவும் அப்படியே போகிறீங்க. உங்கள் அக்கா ரொம்ப ஷையோடு வந்துட்டு இருக்கா. நீங்கள் வந்து உங்கள் அக்காவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்களும் மாப்பிள்ளையை பார்க்கல, உங்கள் அக்காவும் மாப்பிள்ளையை பார்க்கல. உங்கள் அக்கா வந்து ஒரு மாதிரி ஷையோடு வந்து அப்படியே முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ வந்து இப்போது ஆமாம், இதில் 2ல் எது பொண்ணு அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையோட அம்மா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நானா இல்லைப்பா எங்கள் அக்கா தான் அப்படின்ற மாதிரி அவளை முன்னாடி அப்படியே தள்ளி விடுறீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கா, டே தாயாங்கா பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தாயாங்கா? இல்லையே, அவன் எதுக்கு இங்கே வர போகிறான்? சே, ஏன் அவனை பற்றி நினச்சிட்ருக்கனால அவனோட பேர் தான் சுற்றி கேட்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மா கூப்பிடும்போது அப்படியே திரும்பி அவர் உங்களை தான் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவரோட கண்ணில் அப்படியே வியர்ட் ஆகுது. அப்போ பின்னாடி இருந்து, டே மச்சான் யார்ரா அது ஒயின் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்னா கேட்குறான். அப்போ இந்த சைடு தேங்கோட இந்த சைடு காதுலேருந்து ஜிம்னா மண்டையிலே அடிச்சுட்டு, டேய் கண்ணுதில் கபோதி, அது ஒயின் தாண்டா, அவன் என்னடா இங்கே வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு கெரோவும் இந்த சைட் காதில் வந்து ஜிமினாவும் 2 பேரும் மாறி மாறி மூஞ்ச பார்த்துட்டு தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் அவன் 2 கை முட்டி இருக்கும்ல, அதை வச்சு 2 பேரையும் அடிக்கிறான். ஐயோ அப்பா வித்துக்குற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தயாங்குக்கு ஒன்றுமே புரியல, அவங்கள மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் தாங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க.
ஓ! ஹ. நான் வேணான்ட்டு இப்போ இன்னைக்கு உங்கள் அக்கா கேட்குதா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஐ மீன் நீங்கள் வந்து அவன் கண்ணில் அப்படி சொல்கிறீங்க. தாயாங் ஆடி நீ இல்லைன்னா என்ன, உன் அக்கா நிஷா இல்லைன்னா நயன்தாரா, உன்னை விட உன் அக்கா அழகா இருக்கா, நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கண்ணிலேயே சொல்லிட்டு இருக்கான். இப்படியே நீங்கள் 2 பேரும் கண்ணிலேயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து தயாங்கோட அம்மா, ஏய் தயாங், தயாங், ஆ என்னம்மா, என்னடா பொண்ணு ஓகேவா, ஆ ஓகேம்மா, ஓகே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் தாங்க பார்த்து மறைக்கிறீங்க. தயம் அவங்க ஒரு ஸ்மர்க்கோட பாடி அப்படின்ற மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன கல்யாணத்துக்கு ஓகேவா, பொண்ணு வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கிட்ட பேசலையா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான், கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து தேவங்க கூட சண்டை போட்டிருந்தாலும் ஆமாண்டா உங்களுக்கும் தேவங்களுக்கும் ஒரு சில்லியான சண்டை. ஸோ அதில் 2 பேரும் ஈகோ பிடிச்சி போய் மூஞ்சி தூக்கி வச்சுருக்கீங்க. ஒரு 4 months ஆயிருக்கும். உங்களை தயவாங்க பிளாக் பண்ணியிருப்பான், நீங்கள் தயவாங்க பிளாக் பண்ணியிருப்பீங்க. 2 பேருக்கும் கான்டாக்டே இருந்திருக்காது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் தயவாங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசிடுவான். நீங்களும் அப்படி தான். ஸோ அந்த தெனாவட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க. ஸோ தயவாங்க வந்து இப்படி பண்ணுவான்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. லைட்டாக உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ தயவாங்க அதை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கான். அப்படியே திரும்பிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உடனே ரூம்க்கு ஓடிட்டீங்க. ஸோ அப்போ கெரோ தான், டே தயாங் ஏன்டா அவள் ஃபீலிங்ஸில் விளையாடாத, உனக்கும் அவ்வளோ பிடிக்கும் தானே. பிடிக்கும் தான், என்ன பண்ணுறது, எனக்கு ஈகோ தடுக்குது. தயாங் இப்பெல்லாம் பண்ணாத தயாங், அவள் பாவன்ட்டு அழுகுறாடா, அழுதுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தாங்க உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் இருந்தாலுமே அவனுக்கு வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே தோணிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் இப்போ இருக்குன்றனால அவன் அப்படியே நீங்கள் போன அவங்க ரூமையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. தயாங் அவனோட நெயில்ஸ் அப்படியே கடிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு உங்களை பார்க்கணும், நீங்கள் வேறு அழுதுட்டு போனீங்களா, ஸோ அப்படி இருக்குது. ஸோ அப்போது கெரோ தான், என்ன மச்சான், என்ன வாழை பார்க்கணுமா, சும்மா இருக்கியா, இல்லை மச்சான், என்ன வாழை பார்க்கணுமா, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சேடா, நீங்கள் தான் 2 வருஷமாக இதையவே தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சண்டை போட வேண்டியது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொலா வைக்க வேண்டியது. இப்போ என்ன வேணும் தெரியுதுல்ல, ஏதாவது ஐடியா கொடுங்க. ஐடியாவா மச்சி, இவனை ஐடியா கொடுத்து நம்ம பாதி ஜீவன் போயிடும்னு நினைக்கிறேன். ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. தாங்கக்கா செம்மக்கும் வருது. இப்போ நீங்கள் 2 பேரும் ஐடியா கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ரெஸ்ட் ரூம் வருதுன்னு போயிட்டு வாடா. ரெஸ்ட் ரூமா, போயிட்டு வாப்பா, அவரும் எங்கே இருக்குன்னு தெரியும் தானே. அப்புறம் என்ன, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ தாங்க வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் உங்கள் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. தேங்க இப்படி பண்ணியிருக்கமா, ஐ மீன் என்ன தான் இருந்தாலும் என்ன தான் சண்டை போட்டாலும் தேவன் நம்மக்கிட்ட வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்திருப்பீங்க. பட் அவன் இப்படி பண்ணுவான்னு நீங்கள் நினச்சி பார்க்கலையா. ஸோ அதனால் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டல, போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது உங்களோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் உங்கள் ஐஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்கள் மூஞ்சியெல்லாம் அப்படியே மாறுது. அப்படியே அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. செம்ம கோவமாக அப்படியே உங்கள் மூஞ்சி மாறிடுச்சு. தயம் ஒரு ஸ்மர்க்கோட ஒரு லைட் ஸ்மைலோட அவன் தான் உள்ளே என்ட்ரு ஆகுறான். ஸோ அவன் உள்ளே வந்தோடனே அவனோட டோரை லாக் பண்ணுறான். ஏய் எதுக்கு நீ டோரை லாக் பண்ணுற, யார் நீ ஃபஸ்ட்டு, எதுக்கு நீ உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த போகிறீங்க. உடனே தயம் வேகமாக வந்து உங்கள் லிப்ஸ் அப்படியே மூடிடுறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க, வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ரெடியாக இருக்கீங்க ஒரு ஹாஃப் சாரியில். அப்படியே அவனோட ஐஸ் உங்கள் ஹிப்புக்கில் தான் போகுது.
அவன் அப்படியே பார்க்குறான். நீங்கள் ஹிப் செயின் போட்டிருக்கீங்க. தயோங் அவனோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிக்கிட்டே உங்கள் பக்கத்தில் வரான். தயோங் என்ன பண்ணிட்டு இருக்க? போடா வெளியே. யாரோ கிட்டடா இங்கே வந்த? அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறல எங்கள் அக்காவை. இனிமேல் நீ யாரோ நான் யாரோ? ஏய் நாடு இது புதுசாக இருக்கு. நான் 4 மாதம் உன்னை பார்க்காதனால எல்லாம் அப்படியே வெயிட் ஏறி போய் அப்படியே கொழுத்து போயிருக்க. எல்லா இடமும் பெருசாகிடுச்சு. அதுவும் எனக்கு பிடிச்ச இடம் ரொம்ப பெருசாக இருக்கே. சி என்ன பேசிட்டு இருக்க? அதுவும் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ண போகிற. ஏய் மூடு. என்னதான் இருந்தாலும் அக்கா அளவுக்கு இல்லடி. ஓகே எனிவேஸ் உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஒன் லாஸ்ட் டைம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து அவங்க முன்னாடி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். நீங்கள் தயங்க வேணாம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. தயங்க அப்படியே முன்னாடி வரான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால போக முடியல. அங்கே வால் தான் இருக்குது. ஸோ தயங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவனோட லிப்ஸை ரப் பண்ணிக்கிட்டே ஒரு ஹேண்டை அவங்க ஹெட்டுக்கிட்ட அப்படியே பின் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டை வந்து உங்கள் ஹிப்புக்கிட்ட அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். அவங்க என்ன பண்ணுறோம்? எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தா எப்போ ஆஃப் ஆகுறே பேபி? யாரு பேபி? போய் மூடுறோம். ஐயோ நீ என்னோட பேபி தானே சொல்லும். எப்பாரு தாயம் போறியா அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாயங்களோட செஸ்டில் உங்கள் கையை வச்சு அப்படியே தள்ளுறீங்க. இப்போ தாயம் டக்குன்னு உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணிவிட்டு தலைக்கு மேலே பின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்படியே ஒட்டி உங்கள் வாலை அப்படியே நீங்கள் அப்படியே சாஞ்சு பல்லி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கீங்க. அவனோட வெயிட் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு உங்கள் தலையை அந்த சைட் திருப்பி வச்சுருக்கீங்க. தாயம் ஒரு ஹேண்டை அவங்களோட சின்ன பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து மிஸ்யூடே பேபி உன்னை பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். சும்மா நடிச்சிட்ருக்காத தரம். இப்போ இங்கேருந்து என் ஃபீலிங்ஸோட ஃப்ளாட்றதெல்லாம் உனக்கு ஹாப்பி. நான் இப்போ ரொம்ப அழுகிறேன். பொதுவாக உனக்கு அதானே வேணும். உன்னோட ஈகோனால தான் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல. நீங்கள் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கே ஒரு மாதிரி இருக்குது. பேபிங்க பாரு, நான் ஒன்றை கஷ்டப்படுத்தணும்லாம் பண்ணல, சும்மா பண்ண அவ்வளோதான். இங்கேருந்து போத்தாயோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே உங்கள் ஃபோர்ஸை வச்சு தள்ளி விட்டுறீங்க. தயங்க செம்ம காண்டாகுது. ஏய் இங்கே பாருடி, உன்னை பக்கம் தானே வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அதுவும் நான் உன்கிட்ட சாரிலாம் கேட்க மாட்டேன். சாரி கேட்குறேன்ல. இங்கேருந்து போத்தாயம். என்னைக்கு நீ என்ன விட்டுட்டு வேறு ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு போனியோ அப்போவே முடிஞ்சு போச்சு தாயம். எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிடலாம். தாங்க கோவம் வந்துடுச்சு. ஏய் என்ன சொன்ன? என்னை விட்டு போறியா? புரியலையே. எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் தாயம். தயவுசெய்து இந்த ரூமை விட்டு போறியா? இனிமேல் உன்னை பார்க்கவே கூடாது. போ, எங்கள் அக்கா உனக்காக வெயிட் பண்ணுவா, போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. தாங்க ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஸோ அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து உங்கள் லிப்ஸில் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தயங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. தயங்க விடாமல் உங்களை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே அந்த கிஸ் ஃபியூ ஹார்ஸ்க்கு போகுது. இதுக்கு மேலே அவங்களால சுத்தமாக மூச்சு விட முடியல. நீங்கள் வந்து தயங்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறதை விட்டுட்டு அவனோட செஸ்ட்டில் வந்து லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. உடனே தயங்க வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே தள்ளி வந்துட்டு 2 பேருமே செம்மையாக மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ப்ளீஸ் தயம் இங்கேருந்து போயிடு. உன்னை பார்க்குறதுக்கே பிடிக்கல. நான் பார்க்கறதுக்கு பிடிக்கலையா? ஒரு காலத்தில் இந்த மூஞ்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னது நீ தான். அப்போ சொன்னதான், இப்போ கிடையாது. தயவுசெய்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூஞ்சி அந்த சைடு திருப்பிக்கிறீங்க. ஓ அவ்வளோதான்ல
சரிடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் செம்ம கோமா அப்படியே வெளியே போகிறான். நீங்கள் போகிற தயாங்கையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் வந்து கீழே போகிறான். பார்த்தா வந்துட்டு ஃபேமிலிஸ்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் வேக வேகமாக அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா ரிங் எங்கம்மா? என்ன ரிங்குடா? அதான் இது ஓகே ஆயிடுச்சுனா ரிங்கு போடலாம் அப்படின்னு சொன்னல, அந்த ரிங்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டு நின்றுட்டு இருக்கான். எல்லாருமே தயாங்கோட அம்மாவையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கேரோவும் ஜிமினும் என்னடா அவன் பண்ணிகிட்டு இருக்கான், மேலே போய் இவ்வளோ நாள் ஆச்சு போச்சு, 2 பேரும் கோகேவாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. டேய் தயாங் என்ன பண்ணிகிட்டு இருக்க, சும்மா ஜிமன், அம்மா ரிங்கை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை செம்ம வேகமாக வாங்குறான். அவங்க அம்மா டே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஜோயா இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அக்காவை கூப்பிடுறான். உங்கள் அக்கா வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு தயாங் பக்கத்தில் போய் நிற்கிறா. என்ன அப்படி ரிங்கு கையில் மாட்டியோடு, என்கேஜ்மெண்ட் ஃபினிஷ், எவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ண வைக்க முடியுமா வைங்க அப்படின்ற மாதிரி தயாங் செம்ம கோல்டாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து தயாங் போன ஃபியூ செகண்ட்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி தயாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வரலான்னு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்குது உங்கள் காதில். நீங்கள் வந்து அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே ஸ்டன்னாகி நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. தயாங் வந்து அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் வரது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஆப்போசிட்டாக தானே நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு ஸ்மோக்கோட புடிசோயா அப்படின்ற மாதிரி அவன் கையில் வந்து ரிங்கை கொடுக்குறான். உங்கள் அக்கா கையில் வந்து ரிங்கை கொடுக்குறான். தாங்கும் ரிங்கை எடுத்து வச்சுட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து டியர் ஐஸோட அந்த ரிங்கை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது டேய் தாங் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்கா, சும்மா தான் விளையாட்டுக்கு ஆரம்பிக்கிறேன்னு தானே சொன்னேன், இப்போ நான் இவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்க, தாங் நீ தப்பு பண்ணுற தாங் அப்படின்னு சொல்லிட்டு கேரோவும் ஜிமினும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாய்ச்சை மூட்டுக்க, இது என் லைஃப். டேய் பைத்தியம் மாட்டா நீ, அவள் பாருடா அழுவுறாடா, அவளுதான் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்க தானே, நீ அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன் ஈகோவை தூக்கி போட்டு தாயாங், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, இங்கே பாரு தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் கேராவும் எவ்வளவோ சொல்கிறாங்க. பட் தாயாங் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. உங்கள் அக்காவோட கையை பிடிச்சிருங்க மாட்டி விட்டுறான். அவங்களுக்கு அவ்வளோதான், ஹார்ட்டே ஒரு மாதிரி நின்றுச்சு. நீங்கள் தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக பார்க்குறீங்க. அவங்க ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் பயங்கரமாக ட்ராப் அவுட் ஆகுது. தயாங்க அவங்கள ஃபேஸ் கூட பண்ணல. அவங்க அக்காவுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தயாங்க கையில் ரிங்கை போட்டு விட்டுடுறா. தயாங் உங்கள் சைடு அப்படியே திரும்பாமல் அப்படியே அவன் கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்காக போகிறான். பின்னாடியே கேரோவும் ஜிமினும் போகிறாங்க. தயாங் நில்லு தயாங், நீ பண்ணுறது சரியில்லை தயாங் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், உங்களுக்கு இங்கே அப்படியே ஹார்ட் ப்ரோக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே மேலே ஓடி போயிட்டீங்க. அவங்களால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப ஹாப்பி. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தாயாங் அவன் அப்படியே காரில் ஏறுறான். பின்னாடியே கேரோவும் ஜிமினுமே அந்த காரில் ஏறுறாங்க. தாயாங் அவங்க ஏறின அடுத்த செகண்ட் அவன் அப்படியே ஸ்பீடாக வண்டி எடுக்கிறான். பக்கத்தில் கெரோ தான், டே தயாங் மிதம் ஓட்டுறான், நான் சொல்கிறது கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அடிக்கிறா. தயாங் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இந்த சைட் ஜிமினாவும் கத்துறான். தயாங் ஒரு சடன் பிரேக் போட்டு 2 பேரும் மாய மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. தயாங் என்ன தாயாங் ஆச்சு, உனக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாது தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ சொல்கிறா. எனக்கு இது கோவம் இல்லை வெறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கான். அவன் ஓட்ட அவன் ஐஸ்லேருந்து அப்படியே ட்ரியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. ஜிமினாவும் கெரோவுமே ஷாக்கிங்காக தயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. தயாங்க எதுக்குமே அழுததுலாம் கிடையாது. ஸோ இப்போ இப்படி பண்ணனோடனே அவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மீன் வாயில் இந்த சைட் நீங்கள் அவங்களோட ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டியர் ஐஸோட ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணி அதுக்கு அடியில் உட்காந்துட்டு நீங்கள் அழுகலை எதுவுமே பண்ணலை, அப்படியே நீங்கள் கூட இந்த மெமரிஸை நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் ஹார்ட்லாம் ஹெவியாக. அவ்வளோதான் இல்லை தயம் லவ். நீ என்னதான் என்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்டாலும் என்கிட்ட ஈகோ காமிச்சாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னடா பண்ணி வச்சுருக்க. அவ்வளோதான்ல,
உனக்கு நான் அவ்வளோ சீப்பாக போயிட்டேன்ல. 2 இயர்ஸ் லவ் அப்படியே வேஸ்ட்டாக பண்ணிட்டேன்லடா. உனக்கு என்ன அவ்வளோ கோவம், அவ்வளோ ஈகோ ஏன் மேலே? ஈஸியாக ரிங் எடுத்து மாட்டிட்டு திரும்பி பார்க்காம போகிறல்ல, என் ஃபேஸை பார்க்காம. அவ்வளோதான்ல தயம், அவ்வளோதான்ல, அவ்வளோதான். நான் தான் பைத்தியக்காரச்சி. என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு ஒன் வீக் பாஸ் ஆகுது. நீங்கள் தேங்க பார்க்கவே இல்லை. தேங்க வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவான், அவங்கள பார்க்குறதுக்காக வருவான். அவன் என்ன தான் வந்து உங்ககிட்ட அடித்தாலும் பிடிச்சாலும் உங்களை தானே வந்து பார்க்கணுன்னு நினைப்பாரு சார். ஸோ வந்து அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம கோவத்தில் ஏதோ பண்ணிட்டோம், அவளை பார்த்து சாரி கேட்கணும், என்னை மன்னிச்சிருடி, நீ தாண்டிய முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு நினச்சிட்டு ஒரு 1 வீக்காக வந்திருப்பார். பட் நீங்கள் வந்து வெளியவே வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ ஒரு 1 வீக் இப்படியே பாஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து தேங்க வர வந்து ரிங்கை மாட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இது ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் டே உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சரி ஓகே இப்படியே இருந்தால் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் கிச்சன்லேருந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வா 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 அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா வந்து அந்த காப்பி தட்டை வச்சுட்டு இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க முன்னாடி. என்னம்மா? வயன், உன் மாமா வராண்டி. மாமாவா? யாருமா? அதாண்டி உன் ஜங்குக் மாமா. ஜங்குக் மாமாவா? யாருமா? அதாண்டி ஜான் ஃபேமிலி. ஓ, ஜான் அங்கிள் வராரா? ஆமாம் ஆமாம், இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை உட்கார வைக்கிறாங்க, பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு கார் வந்து அப்படியே என்ட்ரு ஆகுது. அந்த கார் பார்க்கவே செம்ம மாஸாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு அங்கிள் ஒரு ஆண்டி இறங்குறாங்க. பின்னாடி ஒரு பர்சன் அப்படியே இறங்குறாங்க. லாங் ஹேர், ஒரு மாதிரி பிளாக் ஷூட்லாம் இல்லை, ஒரு டைட் பேண்ட்டு. ஸோ முன்னாடி வந்து டோன் ஜீன் மாதிரி இருக்குது. ஒரு ஹார்ம் கட் பனியன் உள்ளே போட்டு அது மேலே ஒரு டைட் ஜர்க்கின் போட்டிருக்காரு, பிளாக் கலர் ஜர்க்கின். அப்படியே லாங் ஹேர், அதை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே அப்படியே இறங்குறாரு. அவளோட ஐஸில் வந்து பியர்சிங், லிப் பியர்சிங், கை ஃபுல்லாக டேட்டூ, கழுத்தில் 2-3 செயின், அவரோட காதில் 2-3 இயரிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி கெத்தாக இறங்குறாரு. அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே அந்த பர்சன் மேலே தான் கண்ணு. நீங்களே ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகும் போதே அவங்கள நோட் பண்ணியிருப்பார். அவர் ஒரு லைட் ஸ்மைலோட, ஹாய், ஐ எம் ஜங்குக், ஐ திங்க் யூ ஆர் ஃபைன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டுறீங்க. ஹாய்டி. டீயா? நான் அத்தை சொல்லியா உங்கள் பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அத்தையா? என்னம்மா பேசுகிற? வயன், உங்ககிட்ட கேட்காம நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோண்டி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து குழஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க. மா, சின்ன பண்ணி தொலைச்ச? ஒன்றும் இல்லை, அது நிற்கிறான் பாரு, நம்ம ஜான் ஜங்குக், அதான் மாமா. சரி, அவனுக்கு என்ன? அவனை ஒன்று கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டோம். என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே இருந்த ஜங்குக் அப்படியே லைட்டாக கண்ணடிச்சிட்டு ஃப்ளைன் கிஸ்லாம் கொடுக்குறான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே ஜங்குக்கு லைட்டாக பிடிச்சிருக்கு தான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கூத்தெல்லாம் நம்ம தயம்
மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம காண்டாகுது. யார்றா இவன்? நம்மளோட பர்சனாலிட்டியான ஆளா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் மேலே ஒரு டீ கப் வச்சிருப்பான். ஸோ அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி தூக்கி வீசுறான். அது நேராக போய் நம்ம ஜிம்மின் மண்டையில் விழுந்துருது. அதில் வர கொஞ்சம் காஃபி இருந்திருக்குமா, ஸோ அதை வந்து ஜிம்மனோட மண்டையில் அப்படியே ஊற்றிட்டு இருக்கு. ஜிம்மின் வந்து அவன் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக வந்து வாயில் வச்சுருந்துருப்பான். ஸோ தயங்க இப்படி தூக்கி போடவும் அவனோட காஃபி வந்து பக்கத்தில் இருந்த கெரோ மேலே அப்படியே ஊற்றிடுது. அவள் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு திரும்பி ஜிமினா பார்க்குறா. பார்த்தா ஜிமின் வந்து அவன் மண்டிலேருந்து அப்படியே காப்பி ஒலிக்கிட்டு இருக்கு. அவள் வந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஜிமின், என்ன வாய்க்கு குடிக்க சொன்னால் மண்டை ஃபுல்லாக ஊற்றி வச்சிருக்க? இங்கே பாரு கெரோ, அவன் என்னடி பண்ணிட்டு இருக்கான்? யாருட யாரு யாரு? அதான் உங்க நிற்குதே மொளமோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து தவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தவங்க வந்து யாரையோ ஒரு பர்சனை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கான்.